சார் ஆர்த்தோ பற்றி சொல்லுங்கள் சார். ஆர்த்தோவில் நிறைய பிரச்சனை இருக்குது சார். ஃபிசிக்கல் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த போன் வந்து ஃப்ராக்சர் ஆச்சுன்னா வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. அண்ட் திஸ் இஸ் உதயகுமார், ஃபிசிக்கல் டைரக்டர். இன்றைக்கான வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம யூடியூப் சேனலில் ரிப்ளை பண்ணுற கான்செப்டில் தான் இன்றைக்கான வீடியோஸ் வந்து பொருந்து அமையும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் வந்து கேட்டுக்கிறாங்க, சார் நான் நிறைய வாட்டி நான் அந்த கொஸ்டின் கேட்டுக்கிறேன் சார், இன்னும் ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுக்கிறாரு. தம்பி உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆல்மோஸ்ட் பார்த்தா எந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டை பற்றி தான் கேட்டுக்கிறாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக வரும். இன்றைக்கி என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் ஆர்த்தோ பற்றி சொல்லுங்கள் சார். ஆர்த்தோவில் நிறைய பிரச்சனை இருக்குது சார், எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுக்கிறாங்க. இது எந்த யூடியூப் சேனல்லையும் போடல சார், நீங்களாவது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆர்த்தோ பற்றி என்ன சொல்லணும்னா பொதுவாக இந்த பிக்சரை பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 பிக்சர்ஸ் இங்கே தான் அவைலபிளாக இருக்குது. இந்த 6 பிக்சர்ஸை பார்த்து பார்த்தீங்கன்னா நெக்கு, அப்புறம் ஆங்கிள், அப்புறம் ஜாயிண்ட்டு, அப்புறம் திருப்பி எல்போ, அப்புறம் ஷோல்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ பேக். இது தான் மேக்ஸிமம் பார்த்தா ஆர்த்தோவை பொறுத்தவரையும் நம்ம அமையும். ஆர்த்தோ பொறுத்தவரையும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டு, மசிலு, நர்வஸு, அதுக்கப்புறம் போனு, அப்புறம் லெகிமெண்ட்டு, இது ரிலேட்டட் தான் ஆர்த்தோ பொறுத்தவரை அமையும். சார் ஆர்த்தோவில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து லெக்கில் வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேட் வச்சுருப்பாங்க, இல்லை வந்து எனக்கு வந்து அந்த ராட் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இது 2 விஷயம் தான் மேக்ஸிமம் லெக்கில் நடக்கும். இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிசிக்கல் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதனால் ப்ராப்ளம் வருமானு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிளேட் இருந்தால் ஃபிசிக்கல் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொல்லலாம், இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான், ஃபிசிக்கல் ஆல்ரெடி முடிச்சாச்சு, பிளேட் இருந்தாலும் பிளேட்டால் ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஏன்னா பிஃபோர் ஹிஸ்ட்ரி அந்த ஆஃப்டர் தி ஹிஸ்ட்ரி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்த்தோ பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்களா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எதனா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஷோல்டர், இது வந்து செகண்ட் மேஜர் ப்ராப்ளம் அதில் எல்லாருக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பைக் ஆக்சிடென்ட்ஸில் வந்து மேலேருந்து நான் கீழே வந்துட்டேன் சார், இந்தமாரி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த போன் வந்து ஃப்ராக்சர் ஆச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்டே ஆல்மோஸ்ட் வந்து மிஸ்டர் சுரேஷ்குமார் வந்து லாஸ்ட் இயர் வந்து வந்தாங்க. அவங்களும் கை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஓரளவுக்கு பெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அவங்க வந்து ரோப்பை கிளியர் பண்ணாங்க, எல்லா ஈவெண்ட்டை டபுள் சார் வச்சாங்க, இப்போ வந்து ஃபயர்மேனாகவும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதனால் ப்ராப்ளம் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது. நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து கண்டிப்பாக வேலைக்கு போயிடறாங்க. இதுதான் மேஜரான ஆர்த்தோவில் வந்து செக் பண்ணுவாங்க. லெக்கு, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேண்டு, இதுக்கப்புறம் பேக், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேக்கு. இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ பேக் பெயினாக இருக்கும். சில பேர் ஸ்பைனலில் வந்து ப்ராப்ளம் வந்துருக்கும். அந்த ஸ்பைனலில் என்ன ப்ராப்ளம்னா சார் ஸ்பைனலில் எங்களும் ஆல்ரெடி இன்ஜுரி ஆகிருக்கு சார், ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே என்னால் நிற்க முடியாது, இந்தமாரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனலில் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்களா, இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்களா, நீங்கள் ஓப்பனாக சொல்லிடலாம். இது சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதனால் ரிசைட் பண்ணுவாங்களா பார்த்தா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபிசிக்கலாக முடிச்சிட்டிங்க. ஃபிசிக்கல் முடித்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. மேஜராக நீங்கள் சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா ஷோல்டர், அப்புறம் லெக்கு, அப்புறமேட்டு லோ பேக், இது ஸ்பைனல், இது 3 தான் செக் பண்ணுவாங்க. இது ஆர்த்தோ, இது 3 தான் மேஜராக பார்ப்பாங்க, வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இதை தவிர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் மசில் இன்ஜுரி எதனா ஆயிருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணுவாங்க. மசில் இன்ஜுரினா மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண போதுனா ஓவர் லோடு கொடுத்து வந்து மசில் வந்து டேர் ஆகிருக்கும், இதுதான் மசில் இன்ஜுரி. இது மேக்ஸிமம் நம்ம ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ண பசங்களுக்கு தான் ஆகும். மற்றபடி நார்மலாக ஃபிசிக்கல் பண்ண பசங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. நார்மலாக ஃபிசிக்கல் பண்ண பசங்களுக்கு எங்கே ஆவான்னு வேணால் லெகிமெண்ட் டேருன்னு சொல்லுவாங்க. அது ஆல்மோஸ்ட் லெகிமெண்ட் டேர் பொறுத்தவரை ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை. நம்ம எஸ்ஐ பசங்களும் ஆல்ரெடி ஃபிசிக்கல் பண்ணும்போது லெகிமெண்ட் டேர் ஆகிருக்கு. லெகிமெண்ட் டேர்னால் மினிமம் ஒரு 6 to 7 days ரெஸ்ட் எடுத்தாலே லெகிமெண்ட் வந்து அது ஒன்றா ஆகிடும். ஸோ அதனால் வந்து அது பெரிய மேஜர் இன்ஜுரியெல்லாம் இல்லை. ஆர்த்தோ பற்றி இதுதான் மேக்ஸிமம் நாங்கள் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பிஃபோராக இது என்ன நடந்தது, ஆஃப்டராக இது நடந்தது, பாஸ்ட்டாக என்ன நடந்தது, எது இருந்தாலும் கிளியராக நீங்கள் சொல்லிட்டா பிரச்சனை இருக்காது. இது மேஜர் ப்ராப்ளம், இது தான் வந்து ஆர்த்தோவில் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ரிலாக்ஸாக அட்டன் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.